ஓகே. டைரக்ட் லேர்னிங் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி நான் புதுசா ஆப் டெவலப் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த யூஐ டிசைன் பண்ணிட்டேன். டேட்டாபேஸ்லாம் இன்டிகிரேட் பண்ணிட்டேன். ஆனா இந்த ஏபிஐ இன்டிகிரேஷன் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்படி போட்டாலும் வர மாட்டேங்குது. திரும்ப திரும்ப ரன் பண்றேன். ஆனா அந்த இடத்துல மட்டும் எரர் வருது. என் டைம், எனர்ஜி எல்லாம் இதுக்கே வேஸ்ட் ஆகுது. ஏன்டா முழு ப்ராஜெக்ட்ட திரும்ப திரும்ப ரன் பண்ணிட்டு இருக்க? எந்த பாயிண்ட்ல நீ ஸ்டக் ஆகுறியோ, எது உனக்கு தெரியலையோ அத ஃபர்ஸ்ட் கத்துக்க. ஸ்காட் யங் புக்ல இதுக்கு பேரு தான் இந்த ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்ன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் செயினா இருந்தாலும், அது பிரேக் ஆகுற பாயிண்ட் வந்து வீக்கஸ்ட் லிங்க்ல தான். இப்ப நீ எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும், உனக்கு டைம் எடுக்கிறது வந்து நீ வீக்கா இருக்கிற லாஜிக்ல தான். ஸோ இத எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஐசோலேட்டட் ட்ரில்ஸ்ன்னு சொல்றாங்க. நீ தனியா அத மட்டும் பிராக்டிஸ் பண்ணீன்னா, இப்ப வீக்கஸ்ட் இத ஸ்ட்ராங்கஸ்ட்டா மாறிரும். உனக்கு ஹோல் ப்ராஜெக்ட் ஈஸி ஆயிரும். ஓ! அப்ப நான் சேஃப் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஸ்மார்ட் பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நான் ஃபுல்லா ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணேன்னா, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயமே நெறையா இருக்கும். நான் ஈஸியா பண்ணிருவேன். இப்ப எனக்கு தெரியாத லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, எனக்கு மட்டும் அந்த ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ, இன்னைக்கு நான் ஃபுல் ஆப் டெவலப் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த தெரியாத அந்த லாஜிக் மட்டும் கத்துக்க போறேன்.